ரெகுலரா வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் தான். உள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆல்கஹால், நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த ஒரு தள்ளாடிக்கிட்டே வராரு. டக்குன்னு என்னோட செல்லை வாங்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அடிச்சு செல்ல அப்படியே சுக்குநூறா போற ஒரு கண்டிஷன்ல அந்த அவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. செல்லோட போனா போதும் விட்டுருவோம் அப்படின்னு. செல்லு போனா போதுங்க, பிரச்சனை இல்லை, உங்க மேல அந்த ஆளை எப்படி கைய வைக்கலாம், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. போலீஸ் ஒரு அடுத்த ஒரு இப்படிங்கிற காட்டியும் டக்குன்னு போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த ஒரு மீன் டைம்ல வந்து பாத்தமிழா ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 100-150 பேரோட நான் ஒரு தனியாளா இருந்து கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட சாங்காக அதையும் முடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்து ஒரு 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பர்சனல் லைஃப்ல எதிர்பாராத ஒரு சம்பவம் வந்து எங்களுடைய ஃபேமிலியிலயும் நடந்துடுச்சு. என்னுடைய ஒய்ஃபோட சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மனவேதனையை வந்து கொடுத்தது. நீங்க இவ்வளவு பேர் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ இல்லாத போது கூட சரி விட்டுறலாம் நம்ம யூடியூப. இப்போ ரீசெண்ட் டேஸா நான் எங்க போனாலும் என்கிட்ட எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஏன் சக்தி வீடியோ வரதே கிடையாது, வீடியோ போட மாட்டேன்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல வேற ஏதாவது பிஸி ஆயிட்டீங்களா, இல்ல யூடியூப் ஏதாவது ஸ்டாப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கூட என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஏன் வீடியோ வர்றதில்ல, பிரான்ஸ்லேயே நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கும் போதெல்லாம், ஏன் வீடியோ வர்றதில்லை அப்படின்னு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு உண்மையை நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். எதனால என்னோட வீடியோ வந்து இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சு, எதனால போட முடியல அப்படிங்கிறது. என்ன எக்ஸாக்டா நடந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வந்து கடை எப்போதும் போல நான் திறக்கிறதுக்காக போறேன். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அப்பதான் ரீச் ஆயிருக்கோம் நம்மளோட சேனல்ல. ஸோ அந்த ஒரு நாளை வந்து செம்ம ஹாப்பியா நான் வந்து எப்போதும் போல நான் போய் கடையை போய் திறந்து உள்ள போய் வியாபாரத்துக்கு உட்காந்துருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்போதும் போல வந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நபர் மட்டும் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் தான். உள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆல்கஹால், நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த ஒரு தள்ளாடிக்கிட்டே வராரு. உள்ள வந்துட்டு நிறைய பியர்லாம் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட வந்து கடன் கேட்டாரு. நான் சொன்னேன், ஐயா நாங்க வந்து ஆல்கஹாலுக்கு வந்து நான் கடன் கொடுக்கறது இல்ல, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல எனக்கு குடிக்கிறதுக்கு தான் கடன் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கர முரண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு. நான் வந்து திட்டவட்டமா சொல்லிட்டேன், குடிக்கிறதுக்கு நான் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னை வந்து அவர் மிரட்ட தொடங்கினாரு. நான் யார் தெரியுமா, கோம்ஃப்ளாலே, அதாவது அந்த ஏரியாவிலே நான் தான் ரவுடி, என்னைய மீறி ஒண்ணுமே யாராலையும் பண்ண முடியாது, நான் நினைச்சேன்னா உன் கடையவே காலி பண்ணிடுவோம், அப்படி இப்படி எல்லாம் மிரட்டினாரு. எனக்கு இது கேட்டோன்னா இன்னும் ரொம்ப கான்பிடென்ட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் பேசிட்டீங்கல்ல உங்களுக்கு இன்னும் கடனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹாலுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு. பட் ஆனா அவர் அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என் கையில வந்து என்னோட செல் இருந்துச்சு. அந்த செல்லோட விலை கேட்டீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் அந்த செல்லோட விலை. ஒரு 1500 யூரோக்கு நான் வாங்கியிருந்தேன். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே அந்த ஒரு செல்லுல எடுத்ததுதான். கேமரா குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய சூப்பர்பான ஒரு செல். என்னோட ஒர்க்கிங் டூலே அந்த செல்லு தான். டக்குன்னு என்னோட செல்லை வாங்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சிதிர்த்தங்க எப்படி உடைப்போம் அதே போல அவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்து அடிச்சிட்டாரு. அடிச்சு செல்லு அப்படியே சுக்குநூறா போற ஒரு கண்டிஷன்ல அந்த அவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல, என்ன இந்த பைத்தியகாரத்தனமா இந்த ஆள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஒரு பதட்டத்தோட நான் போய் என் செல்லை எடுத்து பாக்குறேன். செல்லே சுத்தமா ஒர்க் ஆகல. செல்லு டிஸ்பிளே எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ல அப்படியே உடஞ்சிடுச்சு. கேமரா எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ல இருந்தது அந்த செல். அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷாக்ல இருந்து நான் வெளில வரவே இல்லை. அதுக்காட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆள் அந்த குடி போதில என்னுடைய கழுத்தை பிடிச்சி இப்படி நெரிச்சு இப்படி தள்ள ஆரம்பிச்சாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னன்னா, நாம அந்த ஆளை திருப்பி அடிச்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவு அவரை வந்து தவிர்க்க பாக்குறேன். அவரை பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. என்னை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி ரொம்ப அவர் ஒரு கான்சியஸ் ஸ்டேஜ்லயே இல்லை அந்த ஒரு பர்சன். லைட்டா இப்படி தள்ளினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் நாங்க வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம், அந்த ரேக்ல போய் டமால்ல அந்த பக்கம் அவர் சாயிறாரு. சரி ஆளை எப்படியாவது சமாளிச்சு வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு நான் வந்து கடையில இருந்து வெளில போறேன். இது யாரையாவது கூப்பிடலான்னு பாக்குறேன். பட் என்னோட செல் வந்து பாத்தீங்கன்னா யாருமே கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். சரி நம்ம வெளில வந்துட்டோம், அவரையும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வெளில ஆளை கொண்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் என்னுடைய கஸ்டமர் யாரோ என்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணிட்டாங்க. இது போல உங்களோட ஹஸ்பண்ட ஒருத்தர் குடிச்சிட்டு சண்டை போடுறாரு கடையில அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுல இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரை பண்றாங்க என்னுடைய போனுக்கு கால் பண்றதுக்கு. பட் என் போன் தான் சுக்குநூறா ஆயிடுச்சுங்களா. அதுல ஒண்ணுமே அவங்க ரிங் மட்டும் வருது, என்னால ஆன் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. இவரை நான் டைவர்ட் பண்ணி அந்த ஆளை நான் அனுப்பிச்சிட்டேன். இங்க இருந்து என்னுடைய கடையில இருந்து வேற ஒரு கடைக்கு போய் அங்க போயிட்டு ஏதோ ட்ரிங்க்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு போல. அப்புறம் என் ஒய்ஃப் வந்தாங்க. இது மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இல்ல எங்க அந்த ஆளை சும்மாவா விட்டீங்க அப்படின்னாரு. வேற என்ன பண்றது, சரி குடிச்சிருக்கிறாரு, நம்ம திரும்பி அடிச்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி அந்த ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம். சரி போனா போகுது, செல்லோட போனா போகுது, விட்டுருவோம் அப்படின்னு. செல்லு போனா போதுங்க, பிரச்சனை இல்லை, உங்க மேல அந்த ஆளை எப்படி கைய வைக்கலாம், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்டா இப்படிதான் டக்குன்னு அவங்க கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போலீஸ்க்கு அவங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா விட்டுடுன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. போலீஸ் அடுத்த இப்படிங்கிற காட்டியும் டக்குன்னு போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எங்க அந்த பர்சன் கேட்கும்போது எங்க ஒய்ஃப் நேரா அந்த ஆள் எங்க இருந்தாரோ அங்கே அந்த ஆளை பிடிச்சிட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். போலீஸ்காரங்களும் என்னை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க சக்தி. ஏன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே என்னுடைய கஸ்டமர்ஸ் தான், பழக்கமானவங்க தான். என்னோட போலீஸ் ஸ்டேஷனும் என்னோட கடையில இருந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பார்த்துட்டு அவங்களே சரி எதா இருந்தாலும் நீங்க எனக்கு உடனே போன் பண்ணுங்க, எதுவும் தயக்கப்படாதீங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம், எதா இருந்தாலும் நான் உங்களுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அவரையும் கூப்பிட்டு கஸ்டடியில ஒன் டே ஃபுல்லா உட்கார வச்சு விசாரிச்சாங்க. அவரை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எங்கள்கிட்டயும் விசாரிச்சாங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸுமே நாங்க அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு இந்த ஒரு டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிரும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேயும் வந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி பெரிய கோர்ட்ல இந்த கூண்டுக்குள்ள நிக்க வச்சுலாம் எங்களை கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணல. நேரா போனேன். ஜட்ஜ் ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ல உள்ள உட்காந்துருந்தாங்க. ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூம்குள்ள போனோம். எனக்கு முன்னாடியே அவரை உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. கவுன்சிலிங் அவருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னைய கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு ரெண்டு பேருமே பக்கத்துல உட்கார வச்சு சேர் போட்டு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலங்க, இவர் என்னுடைய நண்பர், இவர்கிட்ட கடையில போய் நான் பிரச்சனை பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்நியன் மாதிரி அன்னைக்கு இன்னைக்கு நம்பி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா சிசிடிவி கேமரால இது எல்லாமே அவர் என்னென்னலாம் செட்டப் பண்ணாரோ இது எல்லாமே பதிவாயிருந்தது. பைபிள்ல கையும் காலமும் மாட்டிக்கிட்டாரு. ஜட்ஜுமே லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு அவங்களை விட்டு விளாசுன்னு விளாசுனாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன காம்பன்சேஷன் பண்ண போறீங்க அப்படி என்ன வேணும்னு கேட்டாங்க. என்னோட செல்லோட பில்ல ஃபிராக்சர், அதாவது பில்ல காமிச்சேன், இவ்வளவு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு அந்த செல்லுக்கான இது நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு 60% ஆஃப் அமௌண்ட் அவரை பே பண்ண சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவருக்கு வேலை கிடையாதான், ஒரு பெரிய வருவாய் கிடையாது. ஸோ அதனால அவரால் அதிக அமௌண்ட் பே பண்ண முடியாது, 60% ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் அதை ஒத்துக்கிட்டு நாங்க வந்துட்டோம். பட் இந்த ஒரு மீன் டைம்ல பாத்தீங்கன்னா என் செல்லை ரிப்பேர் பண்ணி ஏதாவது ஒரு டிங்கரிங் பண்ணி ஏதாவது பழைய மாதிரி அந்த செல்லை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் அதுக்கான டூல்ஸ் டிஸ்பிளே எல்லாத்தையும் மாத்தினா கூட அது என்னுடைய செல் பழைய நிலைமைக்கு வரல. கால் பண்ணா கூட யார் கால் பண்றாங்கிறதே எனக்கு சரியா, புது டிஸ்பிளே மாத்தியும் அது கரெக்டான இதுக்கு வரல. இந்த டிஸ்பிளேல கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகாது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சரியா பழைய மாதிரி ஒர்க் ஆகாம ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது என்னுடைய செல்லு. ஸோ எனக்கு வேற வழியே இல்லாம நான் இதை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, என்னடா சக்திக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்குறோம், அவர் பண்ண மாட்டேன்றாரு, அண்ட் நம்ம கால் பண்றோம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, சில நேரங்கள்ல வீடியோ போட சொல்றோம் அவர் போட மாட்டேன்றாரா அப்படின்னு என்னை ரீச் பண்ண முடியாம சில பேர் என் மேல கோவமா கூட நீங்க இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா என்னோட செல்ல யார் கால் பண்றாங்கிறதே என்னால பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய செல்லோட நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சூழல். ஸோ இந்த ஒரு மீன் டைம்ல வாத்தமிழா ப்ராஜெக்ட்ல ஒரு 100-150 பேரோட நான் ஒரு தனியாளா இருந்து கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட சாங்காக அதையும் முடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் ஒரு 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு சாங்மே இப்போ ஒரு முடிகிற தருவாயில இருக்கு, ஃபைனல் ஸ்டேஜ்ல. ஏன்னா நம்ம ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டா முடிக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதுக்காக ரொம்ப டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவேன்.
அப்படி நம்மளால பாதியில இறங்கிட்டு பேக் அடிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு காலமும் பண்ண மாட்டேன். அது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. இந்த சாங்கை நான் தொடங்கினேன், நிறைய அப்டக்கல்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த சாங் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஸோ அது ஒரு மிக விரைவில் வந்து அந்த ஃபைனல் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு நல்லபடியா ஒரு பிடிச்ச மாதிரி நான் வந்து அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணலாம். பிடிச்ச மாதிரி அந்த சாங் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பர்சனல் லைஃப்ல எதிர்பாராத ஒரு சம்பவம் வந்து எங்களுடைய ஃபேமிலியிலயும் நடந்துடுச்சு. என்னுடைய ஒய்ஃபோட அப்பா என்னுடைய மாமனாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ரொம்ப 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 உடல்நிலை வந்து சரியில்லாம போயிடுச்சு. அவருக்கு காலையில வந்து நல்லா எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள நான் விசாரிச்சுட்டு நல்லபடியா பேசிட்டு வீட்டுக்கு போறாரு. பாத்தமிழா சாங்ல வந்து நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பசங்களோட டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து என் ஒய்ஃப்ட இருந்து ஒரு கால் வருது. அப்பாவுக்கு இது போல ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒரு கை ஒரு கால் வந்து செயல இழந்துடுச்சு. பேச முடியல. அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு 24 hours 48 hours போனாதான் அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சொல்ல முடியுங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மன வேதனையை வந்து கொடுத்தது. என்னுடைய ஃபுல் எனர்ஜியே வந்து அப்போ வந்து ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிட்டு இருந்தோமோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இதை கேட்கும்போது ரொம்ப மன அழுத்தம் வந்துடுச்சு. என்னடா இப்படி ஒரு சூழல்ல இருந்துருச்சு அப்படின்னு. இது எங்களுடைய வீட்டில் எங்களுடைய மாமனார் இது மாதிரி சூழல்ல இருக்கும்போது என்னால் வந்து வீடியோ போடுறதுக்கே எனக்கு மனசே வரல. ஆக்சுவலாக இப்படி நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு இதெல்லாம் போட முடியும் அப்படின்னு இப்படி எல்லாருடைய ப்ரேயர்னால டேஞ்சர் சோன்லேருந்து வெளில வந்து இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாரு. இதுவும் ஒரு காரணம். நம்மளால வந்து ஃபோக்கஸ்டா வீடியோ பண்ண முடியாம இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தவிர்க்க முடியாத சில விஷயங்களுக்கு ஈவெண்ட்டுக்கு நான் முன்னாடியே கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கேயாவது கேமரா வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோ இல்லை யார்ட்டையாவது வாங்கியோ கூட நான் வந்து அவங்களுக்குலாம் பிளாக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ பிகாஸ் நம்மளோட கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இதனாலதான் என்னுடைய ஒரு முக்கியமான ரீசன் என்னால் வீடியோவே போட முடியல. மோரோவர் என்னோட பர்சனல் லைஃப் என்னுடைய கடை இது எல்லாத்தையுமே நான் வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடந்தது. ரெண்டாவது வந்து நம்மளுடைய வாத்தமிழா ப்ராஜெக்ட்ல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அதுலயே ரொம்ப முழுகிட்டேன்னு கூட சொல்லலாம். அது நல்லபடியா கொண்டு வரதுக்காக அந்த ஆல்பம் சாங்குக்காக. மூன்றாவது என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய மாமனாருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இது எல்லாத்துடைய அப்படியே என்னை வந்து ரொம்ப அமுக்கிடுச்சு. இதுல இருந்து மறுபடியும் மீண்டும் வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபோர்ஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய செல் நம்பர் இருக்குங்க இல்லையா, இந்த செல் நம்பருமே வந்து நான் ஒரு நெட்ஒர்க்ல இருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து மாத்தணும்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்ப ஏதோ டெக்னிக்கல் எரரால என்னுடைய செல் நம்பரே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டு நெட்ஒர்க்குமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த செல் நம்பர் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல எங்களால. ஏன்னா நாங்க போர்ட்டபிலிட்டிக்கு கொடுத்துட்டு சில இஷ்யூஸ்னால நாங்க அதை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ வந்து என்னுடைய நம்பரே அதனால லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னோட பழைய நம்பர் என்னால இப்ப யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன். புது நம்பர் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் வந்த பிறகுதான் என்னால வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னை வந்து யாராவது தொடர்பு கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமா நீங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் இதில் மென்ஷன் பண்றேன். என்னோட காண்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்னுடைய புது நம்பர்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க யாரும் ஒரி பண்ண வேணாம் என்ன காண்டாக்ட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் மக்களே, இதனால இவ்வளவு நாள் என்னால வந்து சரியான முறையில வீடியோ கொடுக்க முடியாம இருந்துச்சு. பட் சேலஞ்சஸ் வரும், கஷ்டங்கள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஸோ நீங்க இவ்வளவு பேர் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ இல்லாத போது கூட இது விட்டுறலாம் நம்ம யூடியூப என்னன்னு தெரியல, ரொம்ப சோதனை மேல சோதனையும் வந்துட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 10,000 ரீச் ஆனோம், அதுக்காட்டி இவ்வளவு பேக் டு பேக் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கூட சில நேரங்கள்ல வந்து நமக்கு மைண்ட் போயிட்டு இருக்கும்போது போற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு சக்தி எங்க உங்க வீடியோ காணும், ஏன் நீங்க வீடியோ போட மாட்டீங்கன்னு அவ்வளவு ஆர்வமா அவங்க கேட்கும்போது அவங்களுக்காகவே ஒரு வீடியோ கண்டிப்பா போடணும், இது நிப்பாட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம நம்ம மோட்டிவேட் ஆகிறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்காக இதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட்ஸ் வந்து நான் கொடுக்க நான் வந்து முயற்சி பண்றேன். ஸோ ஐ வில் பி பேக். மறுபடியும் பழைய மாதிரி நல்ல ஃபோர்ஸோட நான் வரேன். அண்ட் நான் வந்து ஒரு நியூ பக்காவான ஒரு கேமரா நான் வந்து வாங்குறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய புது புது கண்டென்ட் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மக்களே. ஸோ see you, take care, bye bye.